கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 65ஆக உயர்ந்திருக்கிறது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கருணாபுரத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் 7 பேர் தொடர் சிகிச்சையில் இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குடித்து மரணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 65ஆக உயர்ந்திருக்கிறது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெரியசாமி என்பவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் 7 பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்திய 6 பெண்கள் உட்பட இதுவரை 65 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 65ஆக உயர்ந்திருக்கிறது. ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கருணாபுரத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் 7 பேர் அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் எண்ணிக்கை 65ஆக உயர்ந்திருக்கிறது. தொடர்ந்து நாளுக்கு நாள் அங்கு விஷச்சாராய மரணங்களுடைய எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. தற்பொழுது 65ஆக உயர்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக ஏற்கனவே ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரஹ்மான். ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெரியசாமி என்பவர் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். நாளுக்கு நாள் இந்த உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. ஏற்கனவே சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது? அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு? கார்த்திகா, கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 229 பேர் பாதிக்கப்பட்டார்கள். இதில் 129 பேர் குணமடைந்து வீடு திரும்பிய நிலையிலே உள்நோயாளியாக 36 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த நிலையிலே புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்த பெரியசாமி உயிரிழப்பை தொடர்ந்து ஆக மொத்தம் 65ஆக உயிரிழப்பு அதிகரித்திருக்கின்றது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 20 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலே ஏற்கனவே 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 8 பேர் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே 6 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். இந்த நிலையிலே பெரியசாமி இன்று உயிரிழந்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து 7 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இவர்கள் 7 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அந்த விஷச்சாராயம் அருந்தியவுடனே அனைவருக்குமே டயாலிசிஸ் சிகிச்சை தான் அளிக்கப்பட்டு வந்தது. இந்த டயாலிசிஸ் சிகிச்சையிலே மிகவும் கவலைக்கிடமாக இருந்த பெரியசாமி தான் இன்று உயிரிழந்திருக்கின்றார். மேலும் இந்த 7 பேரிலே தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இவர்களுக்கு பெரும்பாலுமாக இந்த டயாலிசிஸ் சிகிச்சை தான் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இதில் தற்போது முன்னேற்றம் இருக்கின்றது. இந்த 7 பேருமே சிகிச்சையில் முன்னேறி வருவதாக ஜிப்மர் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த பெரியசாமி, கருணாபுரத்தைச் சேர்ந்த பெரியசாமி உயிரிழந்ததை தொடர்ந்து இதோட உயிரிழப்பு 65ஆக உயர்ந்திருக்கின்றது. தற்போது சிகிச்சையில் உள்ள ஆக மொத்தம் புதுச்சேரி, சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலே சிகிச்சையில் இருப்பவருடைய எண்ணிக்கை 35ஆக இருக்கின்றது. கார்த்திகா, மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்கள் ஒருபுறம் குணமடைந்து வீடு திரும்பினாலும் இங்கு உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக இருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்க நன்றி.